ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த காலமெல்லாம் போயிட்டு, இப்ப தினம் வந்து பாலியல் தொல்லை வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், நாளைக்கு யாரு இரையாக போறான்னு தெரியலன்னு சொன்னேன். அதே மாரி இன்னைக்கு ஒரு ஒரு அம்மா வந்து 3 மாச பிஞ்சு குழந்தைக்கு நைட்டு பால் குடுத்துட்டு படுத்திருந்தாங்க. அப்ப வந்து அந்த பிஞ்சு குழந்தையோட கழுத்துல கத்தி வச்சு 3 மாசம் தான், இவ்வளவுதான் இருக்கும். அந்த பிஞ்சு குழந்தையோட கழுத்துல வந்து கத்திய வச்சு மிரட்டி அந்த அந்த தாயை வந்து பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தியிருக்கான். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 3 பேர் சேர்ந்து. அதுல வந்து ஒருத்தர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் போலீஸ் வந்து அவங்க கால்ல துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி புடிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த 3 பேரையும் வந்து தூக்குல போடணும். இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எவனாவது ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட இந்த மாதிரி ரேப் பண்ணணும்னு சொல்லி மனசுல நினைக்கிற அந்த கூட்டம் இல்ல, அந்த கூட்டம் வந்து கொஞ்சமாவது குறையும். அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு, அது கழுத்துல கத்தி வச்சு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அது ஒரு உயிர் தானே. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான நியூஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கண்டிப்பா இதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்.